மா கிச்சனுக்கு லீவ் விட்ட போல ஒரே சந்தோஷம். ஆமாடி, நேற்று வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது, சமையல் செய்ய முடியல, அதனால கிச்சனுக்கு லீவ் விட்டேன். அப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நேற்று நாங்கள் போன இடம் ரொம்ப லாங்ப்பா, வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு தான், ரொம்ப டயர்டா இருந்து. அங்க எடுத்த வீடியோலாம் எடுத்திருக்கோம் அந்த இடம் போன இடத்துக்கு. அந்த வீடியோ மறக்காம பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோ வரும். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பா நம்மளுக்கு பிடிச்ச சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி, நான்வெஜ் சாப்பாடு, ஒயிட் ரைஸ் இருக்கு. இதை பார்த்தீங்களா, சுட சுட பரவாயில்ல, 2 பேர் சாப்பிடலாம் இந்த சாப்பாடு. அதுக்கு அப்பளம் 2 அப்பளம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது கறி குழம்பு, கறி ஆனால் பீஸ் எதுவும் இல்லை, இது குழம்பு வாங்கிட்டு வந்து பிளெயின் கிரேவி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மீன் குழம்பு, இது சாப்பாட்டுக்கே கொடுக்கறது. மீன் குழம்பும் கறி குழம்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து புடலங்காய் கூட்டு கொடுத்துருக்காங்க, கொத்தவரங்காய் பொரியல், ரசம், மோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு கொடுத்தது. இது என்னதான் இத்தனை ஐட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்னன்னா பிரியாணி தான். சுட சுட பிரியாணியை ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். என்ன பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா வரணும், 2 நிமிஷத்துல வரேன்னாரு. ஆமா, வரல, அவர் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளுக்கு இந்த பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்பா இதுதான் சுட சுட பிரியாணி. எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்க. அது சிக்கன் பிரியாணி சூடா இருக்கு. வாங்க உறவுகளே, சாப்பிடலாம்.